மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்று மாநிலம் தழுவிய மாவட்ட அளவில் எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் நியாயமான கோரிக்கையான சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது காணல் நீராகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் வழங்குவதாகவும், அதே போல ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 6750 ரூபாய் அகவிலைப்படியுடன் வழங்குவோம் என்றும் வாக்குறுதி கொடுத்தார்கள். இதுவரை இந்த ஓய்வூதியம் என்பது எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்லாது இன்று சத்துணவு அமைப்பாளர் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இளநிலை உதவியாளருக்குரிய சம்பளம் 19,700 என்ற அடிப்படையிலும், சமையலர் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளருக்குரிய ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இன்று காலி பணியிடங்கள் 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இன்று ஓய்வூதியம் என்ற பெயரிலே இன்று ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது சத்துணவு அங்கன்வாடி திட்டத்தில் பணிபுரியக்கூடிய தோழர்களுக்கு இன்று வரை ஓய்வூதியம் என்பது உயர்த்தப்படவில்லை. 40 ஆண்டுகள் இந்த அரசாங்கத்துக்கு உழைத்து ஓடாக தேய்ந்து உலகம் போற்றும் திட்டமாக உயர்த்தக்கூடிய ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் என்பது 2000 இருக்கிறது. உடனடியாக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக சங்க தலைவர்களை அழைத்து பேச வேண்டும். எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வரக்கூடிய 24, 25, 26 3 தேதிகளில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டுகளை நடத்தி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம் என்ற விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வேலை நிறுத்த ஆயத்த மாநாடை நடத்த இருக்கிறோம். அது மட்டுமல்லாது வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி சென்னையில் முதல்வரை நேரில் சந்தித்து பெருந்திரள் முறையீடு செய்வது என்று சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அந்த 30ஆம் தேதி அனைவரும் ஒன்று திரண்டு சென்னையில் முதல்வரை சந்திக்க இருக்கிறோம். அப்படியும் நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் கதவை இழுத்து அடைத்துவிட்டு சத்துணவு அங்கன்வாடி மையங்களை மூடிவிட்டு நாங்கள் கால வரையற்ற போராட்டத்திற்கு செல்வோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளரும் சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பின் சார்பாக நிதி காப்பாளருமாக நூர்ஜஹான்.